உலகமெங்கும் வாழும் தமிழ் நல் உள்ளங்களுக்கு டிப் தமிழின் வணக்கம். இன்று நாம் டிப் தமிழில் காணவிருப்பது பெருந்தலைவர் காமராஜர் அப்படி என்னதான் செய்துவிட்டார். மழை வெள்ளம் வீணாய் போனாலும் நம் நினைவில் வருபவர் காமராஜர். அரசியல் என்றால் காமராஜர், ஆறு ஏரி குளம் என்று வந்தால் காமராஜரை புகழாரம் சுட்டுகின்றனர். அப்படி என்னதான் சாதனை நிகழ்த்திவிட்டார், வாருங்கள் பயணிப்போம். காமராஜர் இவர் 13/4/1954 தமிழக முதலமைச்சராக பதவியேற்றார். இவர் பதவியேற்ற 9 ஆண்டு காலமும் தமிழகத்திற்கு பொற்காலமாகவே கருதப்படுகிறது. இவர் பதவியேற்று 9 ஆண்டுகளில் 11 அணைகளை கட்டியுள்ளார். அதாவது 2/10/1963 வரை இவர் பணியில் உள்ளார். இவர் பணியில் உள்ள காலத்தில் 11 அணைகளை கட்டியுள்ளார். அந்த 11 அணைகளும் தமிழக மக்களின் நீர் ஆதாரத்திற்காக உலகம் வியக்கும் அளவிற்கு அணைகளை கட்டியுள்ளார். மணிமுத்தாறு, திருமூர்த்தி அணை, சாத்தனூர் அணை, தொட்டிப்பாலம் அணை, நெய்யாறு அணை, ஆழியாறு அணை, அமராவதி அணை, கிருஷ்ணகிரி அணை, வைகை அணை, பவானிசாகர் அணை, மலப்புழா அணை என 11 அணைகளை கட்டியுள்ளார். இந்த 11 அணைகளின் செய்திகளை சிறு செய்திகளாக ஒவ்வொன்றாக பார்ப்போம். மணிமுத்தாறு அணை. இந்த அணை குற்றாலத்திலிருந்து 48 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. தாமிரபரணியின் கிளை நதியான மணிமுத்தாற்றின் குறுக்கே 1958 காமராஜரால் கட்டப்பட்டது. இந்த அணையின் நீர்மட்டம் 118 அடி உயரமாகும். திருமூர்த்தி அணை. இந்த அணை அன்றைய தமிழக முதல்வர் காமராஜரால் கட்டப்பட்டது. திருமூர்த்தி அணை தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள இடைநிலை நீர்த்தேக்கமாகும். இதன் உயரம் 60 அடி ஆகும். திருமூர்த்தி மலை அடுத்து அமைந்துள்ளது. மலை அடிவாரத்தில் உள்ள திருமூர்த்தி கோவில் புகழ் வாய்ந்தது. அமலிங்கேஸ்வரர் என்ற பெயரில் எழுந்தறியுள்ள சிவன் கோயிலினை ஒட்டி வற்றாத ஓடை ஒன்று ஓடுகிறது. சற்றே மலையேற்றத்தில் பசலிங்க அருவி என அழைக்கப்படும் அருவி ஒன்றும் சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வருகிறது. சாத்தனூர் அணை. திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள சென்னகேசவா மலைகளுக்கு இடையில் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட அணையாகும். இந்த அணை 1958 காமராஜர் அவர்களால் கட்டப்பட்டது. இந்த அணையின் கீழ் பூங்காக்களும் முதலை பண்ணையும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அணையின் உயரம் 110 அடி உயரம். இதன் கொள்ளளவு 7321 மில்லியன் கன அடி ஆகும். திருவண்ணாமலை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்குகிறது. தொட்டிப்பாலம். வறட்சியை தீர்ப்பதற்காக 1962 ஆண்டு தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த காமராஜரால் தொடங்கப்பட்டு 1969 கட்டுப்பிடிக்கப்பட்டது. தொட்டி வடிவில் கட்டப்பட்டிருப்பதால் தொட்டிப்பாலம் என்றே அழைக்கப்படுகிறது. இந்த பாலம் நீளவாக்கில் 1204 அடியாகவும் தரைமட்டத்திலிருந்து 104 அடி உயரத்தில் கட்டப்பட்டுள்ளது. அமராவதி ஆறு. திருமூர்த்தி அணையின் தெற்கே அமராவதி ஆற்றின் குறுக்கே 1957 ஆண்டு காமராஜ் முதலமைச்சராக இருந்தபோது கட்டப்பட்டது. 4 TMC நீர்த்தேக்க கொள்ளளவு கொண்டதாக உள்ளது. கிருஷ்ணகிரி அணை. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணை அன்றைய முதல்வர் காமராஜரால் 1958 திறந்து வைக்கப்பட்டது. இந்த அணை கிருஷ்ணகிரியிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த அணையின் கொள்ளளவு 1666 மில்லியன் கன அடியாகும். வைகை அணை. தேனி மாவட்டத்தில் வருசநாடு மலைப்பகுதியில் உருவாகி ஓடிவரும் வைகை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள வைகை அணை 1959 ஆண்டு ஜனவரி மாதம் அன்றைய முதல்வர் காமராஜரால் திறந்து வைக்கப்பட்டது. இந்த அணையின் உயரம் 111 அடியாகும். இந்த அணையின் நீர்த்தேக்கம் 71 அடியாகும். கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் சிறுமுகை வழியாக வரும் பவானி ஆற்றுடன் நீலகிரி மாவட்டத்தில் உற்பத்தியாகும் மோயாறு கலக்கும் இடத்தில் கீழ் பவானி திட்டத்தின் மூலம் அணை கட்டப்பட்டுள்ளது. இதனால் உண்டான நீர்த்தேக்கத்திற்கு பவானிசாகர் தேக்கம் என்று பெயர். பவானிசாகர் அணை அன்றைய முதல்வர் காமராஜரால் 1956 திறந்து வைக்கப்பட்டது. இந்த அணையின் உயரம் 105 அடி உயரமாகும். இதன் கொள்ளளவு 33 கோடி கன அளவு அடியாகும்.
இதன் நீர்பிடிப்பு பகுதி 1621.5 சதுர மைல் ஆகும். நீர்த்தேக்கத்தின் பரப்பளவு 30 சதுர மைல் ஆகும். மலப்புழா அணை கேரள மக்களை காத்து நிற்கும் அணை. 1955 பாலக்காடு தமிழகத்தோடு இருந்தபோது காமராசரால் கட்டப்பட்ட மலப்புழா அணை வரலாறு காணாத மழை வெள்ளத்தில் கேரள மக்களை காத்து நிற்கிறது. கேரள மாநிலத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த அணை 1949ஆம் ஆண்டு தொடங்கி 6 ஆண்டுகளில் கட்டப்பட்டது. அதாவது 1955இல் கட்டி முடிக்கப்பட்டது. இந்த அணையின் நீளம் 2069 மீட்டர், இதன் உயரம் 115 மீட்டர் மற்றும் 2 கால்வாய்களை கொண்டது. 42,000 ஹெக்டேர் நீர்த்தேக்க பரப்பளவு கொண்டது. அணையின் நீர்பிடிப்பு 145 சதுர கிலோமீட்டர், இதன் கொள்ளளவு 236 கன மீட்டர். 1955இல் மெட்ராஸ் ஸ்டேட் முதல்வராக இருந்த காமராசர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. அப்போதைய பொதுப்பணித்துறை அமைச்சர் பக்தவத்சலம் மேற்பார்வையில் இந்த அணை கட்டப்பட்டது. இந்த மலப்புழா அணை 5 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டது. 46,000 ஏக்கர் பாசன வசதி பெறும் அளவிற்கு மாற்றப்பட்டது. இப்படி கம்பீரமாக நிற்கும் இந்த அணை கேரள பாலக்காடு மக்களை பெரும் வெள்ளத்திலிருந்து பாதுகாத்து நிற்கிறது. ஆனால் இந்த தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் இல்லை. என்ன செய்ய போகிறது இந்த தமிழக அரசு? காமராஜ் அவர்கள் முதல்வராக பதவியேற்ற போது 1954-55இல் மொத்த பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா? 47.18 கோடி. அவர் பதவி விலகிய போது 1962-63இல் 121.18 கோடி. அன்று ஒட்டுமொத்த இந்தியாவும் ஏழை தேசம்தான். இப்படிப்பட்ட பின்னணியில் மகத்தான சாதனைகளை செய்து முடித்திருக்கிறார் காமராசர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கூடவே கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் அழுத்திடுங்க.